அனைவருக்கும் இரவு வணக்கம். இந்த இடம் வந்து நம்ம புதுச்சேரி கடலூர் சாலை, பாண்டி கடலூர் சாலைன்னு வைங்களேன். இந்த ரோட்டில் இந்த புது பாலம் இருக்குது பாருங்கள், அந்த முருகப்பாக்கம் இறக்கம். இதில் அந்த லைட்டு வந்து அந்த பாலத்துக்கு அப்புறம் எந்த லைட்டும் எரியல. இந்த லைட்டு எரியாதால் குறைஞ்சது இது வந்து ஒரு 10 நாளாகவே இருக்குது. யாரும் கண்டுக்கலன்னு வைங்களேன். இது பாருங்கள், இது எரியவே இல்லை. இதால் வந்து அந்த முருகப்பாக்கத்துலேருந்து உள்ளாரந்து வருவாங்க. அவங்க வரும்போது இந்த பக்கம் வர்ற வண்டி தெரியாது. அது பாருங்கள், ஃபுல்லாக இருண்டுக்குது பாருங்கள். இது இன்றைக்கி இல்லை, நான் ஏற்கனவே பார்த்தேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். சரி இதை தானே சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க சரி பண்ணல. வீடியோ போட்டால் தான் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள். அதே மாதிரி இந்த ஓரத்தில் வச்சுக்கிறாங்க பாருங்கள், புதுசாக இப்போ போல் போட்டுக்கிறாங்க. இந்த அரியாங்குப்பம் உள்ளார போகிற ரோடு அதுலேயும் வந்து அந்த மின்விளக்கம் எரியல. அந்த மின்விளக்கம் எரியல. அது இப்போ புதுசாக தான் போட்டிருக்காங்க. அந்த மின்விளக்கம் எரியாமல் தான் இருந்து இருக்குதுன்னு வைக்கலாம். இதை வந்து முக்கியமாக விபத்து நடக்கிற இடம் அந்த இடம், அந்த ஜங்ஷனுக்கு அந்த ஹுண்டாய் ஷோரூம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையும் மின்விளக்கு எரியல. உடனடியாக அதை வந்து மின்விளக்கு எரிய வைக்கணும், விபத்தை தவிர்க்கணும். இந்த சிசிடிவி கேமரா வந்து அதாவது வந்து விபத்தை தடுக்கிறதுக்கு தான் வந்து புதுச்சேரி அரசு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஒன்று, ஹெல்மெட்டு போடலைன்னா விபத்து நடக்கும், ட்ரிபிள்ஸ் போனால் விபத்து நடக்கும். இது மாதிரி வந்து விபத்து நடக்கிறதுக்காக வந்து சில காரணிகளுக்காக இந்த கேமரா வச்சுக்கிறாங்க. அதேமாரி இந்த மின்விளக்கு எரியல. இந்த கேமரா பக்கத்தில் தான் இருக்குது மின்விளக்கு, எந்த மின்விளக்கு எரியல. இதுவும் வந்து ஒரு விபத்து நடக்கிறதுக்கு தான் காரணம். இதையும் இந்த கேமரா புகாராக எடுத்து உடனே இந்த மின்விளக்கை எரிய வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதாலேயும் விபத்து ஏற்படுது. இதால் தான் அதிகமாக விபத்து ஏற்படுதுன்னு வைங்களேன். அதுக்கு மட்டும் அபராதம் விதிக்கும், இதுக்கு அபராதம் விதிக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம் என்னான்ட்டு. இதாக இருந்தாலும் இது ஒரு 10 நாளாக இருக்குது. இந்த கேமரா நடவடிக்கை எடுக்கலனா கூட தயவுசெய்து புதுச்சேரி அரசாவது இது வந்து இந்த மின்விளக்கம் எரிய வைக்கணும். நன்றி, வணக்கம்.